பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளகனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன். இன்றைக்கு வாழ்த்துரை வழங்குவதற்காக நம்மிடையே 3 முக்கிய அமைச்சர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களும் மிக அவசரமாக வெளியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள செல்ல இருப்பதால் நான் என்னுடைய உரையை சிறிது பிறகு அதை வாழ்த்த விரும்புகின்றேன். அதற்கு முன்பாக ஒரு சில கருத்துக்களை அவர்கள் பார்வைக்கு கொண்டு வருவதற்காக இன்றைக்கு இதை ஒரு நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். காயிதே மில்லத் பொன்விழா முன்னிட்டு இன்றைக்கு நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த காயிதே மில்லத் கல்லூரி பொன்விழா மட்டுமல்ல, இந்த புதிய நிர்வாகத்தை 25 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தமிழின தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய உதவியுடன் இந்த நிர்வாகம் பெற்ற பொழுது, நீதிமன்ற ஆணை மூலம் பெற்ற பொழுது, அன்னைக்கு அதனுடைய வெள்ளி விழாவாகவும் இந்த நிகழ்வு இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 1964 இந்த கல்லூரியினுடைய தாளாளராக இருக்கும் எனக்கும் இன்றைக்கு பெருமை மிகு மாநில இந்தியாவிலேயே மிகச்சிறந்த முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கும் நம்முடைய முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய வாரிசு வழித்தோன்றல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடன் ஆன தொடர்பு ஏற்பட்டதற்கு மணி விழாவாகவும் இந்த விழாவை நான் கருது கொண்டிருக்கின்றேன். 1964 ஆண்டு சென்னை கிறித்துவ கல்லூரி பள்ளியில் 7வது வகுப்பில் சேர்க்க சிறிது தாமதமான நிலையில் பாட்டனார் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள் வகுப்பறைக்கு அழைத்து சென்ற போது ஒரு மாணவர் அவரை அடையாளம் கண்டு ஓடோடி அருகில் வருகிறார். அவர் அறிமுகம் கிடைத்ததும் தலைவர் அவரை அணைத்துக் கொள்கிறார். இதை கண்ட ஆசிரியர் ராமகிருஷ்ணன் புதிய மாணவரான எனக்கு அவர் அருகிலேயே உட்கார சீட்டு கொடுக்கிறார். இவ்வாறு தொடங்கிய அந்த நிகழ்வின் நட்பின் வெள்ளி விழா நிறைவையும் இன்றைக்கு மணி விழா நிறைவையும் இன்று நான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வீரியமான எதிர்கட்சி தலைவராக இன்றைக்கு ஒன்றிய அரசின் பல்வேறு பாகுபாட்டை எல்லாம் முறியடித்து நாட்டினுடைய அந்த இறையாண்மையை, அரசியல் சாசன இறையாண்மையை கட்டி காத்து வரும் டாக்டர் கலைஞரின் மகனாக இருந்த காரணத்தால் அன்றைக்கும் வகுப்பறையில் அவர் மகனார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சில ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் வன்மத்தை தினந்தோறும் சந்திக்க நேர்ந்தது. பொறுமையாக புன்சிரிப்புடன் அவற்றை எதிர்கொண்ட அந்த நினைவுகள் சில நாட்கள் நினைவுகள் மட்டுமின்றி அவர் ஒன்றாக நாங்கள் உணவு அருந்தும்போது கூட அந்த கட்டுப்பாட்டை பார்த்திருக்கிறேன். அவருக்கு வாரத்தில் சில நாட்கள் வெறும் நீராகரம் வீட்டிலே இருந்து வரும். அத்தகைய ஒரு கட்டுப்பாட்டுடன் அவர் வளர்ந்த காரணத்தினால் இன்றைக்கு நலிந்த மக்களின் உணர்வுகளை உணர்ந்து அவர்களுக்கு பாதுகாப்பாக இன்றைக்கு அவர் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய நாட்டிற்கே ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பது இந்த நேரத்திலே நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். 1958 ஆண்டில் நான் 5 வயது சிறுவனாக இருக்கும் ஒரு சிறிய நிகழ்வையும் இங்கு அவர்கள் முன்னிலையில் கூற விரும்புகின்றேன். அந்த நிகழ்வு எதிர்காலத்திலே இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அடிப்படையாக ஒரு வலிமையான ஒரு இணைப்பாக ஏற்பட்டதற்கு காரணமான ஒரு சந்திப்பு. அன்றைக்கு குரோம்பேட்டை டயாமண்ட்ஸ் இல்லத்தில் வாயிலே நானும் பாட்டனார் அவர்களும் யாருக்கோ அவர் காத்திருக்கிறார், உடன் இருக்கிறேன். தொலைவில் இருந்து அந்த ஒரு கைண்ட் ஆஃப் அந்த சாக்லேட் கலர் ஒரு ஃபியட் காரிலே 2 பேர் இறங்கி வருகிறார்கள். வேட்டியை தூக்கி கட்டிக்கொண்டு பேரறிஞர் அண்ணா அவர்களும் உடன் நல்ல முழுமையான மேக்கப் போட்ட ஒரு நபரும் உடன் வருகிறார்கள். பிற்கால அவர்கள் அங்க வீட்டில் இருந்து ஒரு எளிமையான கொட்டகையில் காயிதே மில்லத் அவர்களுடன் சிறிது நேரம் அமர்ந்து பேசுகிறார்கள். பின்னாட்களில் கலைஞர் மற்றும் பேரறிஞர் அண்ணா உட்பட இந்த நிகழ்வை பற்றி அடிக்கடி கூறுவார்கள். காயிதே மில்லத்தினுடைய முதல் சந்திப்பு அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும்
இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் நெருக்கமான உறவு எதிர்காலத்தில் உருவாக காரணமாக இருந்த சந்திப்பு என்பது இந்த நேரத்திலே நான் கூற விரும்புகின்றேன். ஒரு சில நிகழ்வுகளை அமைச்சர்கள் அவசரமாக சென்று கொண்டு இருப்பதால் அதற்கு முன்பு கூற வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த நிகழ்வுகள் இதுவரை பெரும்பாலானவர்களுக்கு தெரியாத என் நினைவுகளிலிருந்து கூற வேண்டியவை. மிக விதவிதமான கட்டுக்கதைகள் எல்லாம் உலாவிக் கொண்டிருக்கும் நேரத்திலே அந்த நிகழ்வுகளை குறிப்பிட வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஆகவே என்னுடைய உரைக்கு முன்பாக அந்த நிகழ்வுகளை மட்டும் குறிப்பிட்டு கூறியிருந்தேன். இந்த விழாவிற்கு வந்திருந்த அமைச்சர்கள் பெருமக்கள் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டி இருந்த நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மூவரையும் ஒரே விழாவிற்கு சென்று அவர்களுக்கு இந்த கல்லூரியினுடைய வரலாற்றையும் எடுத்து கூறி அவர்கள் உரை நிகழ்த்தி செல்லுமாறு அவர்கள் குறிப்பிட்ட அந்த அறிவுறுத்தலின் பேரில் அவர்கள் வந்து அடுத்த விழாக்களில் கலந்து கொள்ள புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். கடந்த நாம் இந்த பொன் விழாவிற்காக சில மாதங்களாக மாண்புமிகு முதல்வரை அழைத்து கொண்டிருந்த நேரத்திலே அந்த விழா பலவிதமான நிகழ்வுகளின் தொடர்ச்சியாக இந்த வருடம் முழுவதும் பலவித விழாக்கள் இந்த பொன் விழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருந்த வேளையிலே அந்த முத்தாய்ப்பாக ஒரு விழா நடக்க வேண்டும், அது முதல்வரின் தலைமையில் நடக்க வேண்டும் என்று முயற்சி செய்த பொழுது பல்வேறு காரணங்களால் அவருக்கு இருந்த பல்வேறு நிகழ்வுகளால் அந்த தேதியிலே அவர்களால் வர இயலவில்லை. ஆனால் நான் சமீபத்தில் சிறுபான்மை கல்லூரிகளினுடைய கூட்டமைப்பு செயலாளராக பல அமைப்புகளை சேர்ந்தவர்களை அழைத்து அவர் அறிவித்த ஒரு அறிவிப்பிற்கு நன்றி தெரிவிப்பதற்காக சென்ற பொழுது அங்கு இருந்த அவருடைய செயலாளர் என்னை முதலில் அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவர்களையும் அறிமுகப்படுத்துங்கள் என்று அவர் கூறினார். நான் அந்த கான்ஃபரன்ஸ் ரூமில் நான் தாவூத் மியா கான் ஆயுத மில்லத் கல்லூரியினுடைய தாளாளர் என்று நான் முடிக்கவும் இல்லை. அவர் மீதியை அவர் சொல்லிவிட்டார், இவர் என்னுடைய வகுப்பு தோழர், என்கிட்டயே அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறார் அவர் என்று அவர் இடைமறித்து கூறி பிறகு கண்ணியத்திற்குரிய ஆயுத மில்லத்தவருடைய பேரர் என்று அந்த இருந்த மற்ற தாளாளர்களுக்கும் அவர் அறிமுகப்படுத்தினார். விழா முடிவிலே அழைத்து நீங்கள் தேதி கேட்டுட்டு இருந்த தேதிகள் என்னால் கொடுக்க இயலவில்லை, இப்பொழுது தேதி நான் கொடுத்து விட்டேன், நீங்கள் அந்த விழாவை சிறப்பாக நடத்துங்கள் என்று கூறினார். அந்த அடிப்படையிலே அந்த 10ஆம் தேதி அந்த முடிவு செய்யப்பட்டு இந்த விழா இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் பல்வேறு மாற்றங்கள் கடந்த 3-4 நாட்களாக அவர் எப்படியாகிலும் இந்த விழாவில் 1.25 மணி நேரம் வருவதாக கூறியிருந்த அந்த நிகழ்வு பிறகு சுருங்கி அது எப்படியாவது இந்த விழாவில் நான் வந்து சேர்ந்து விடுகிறேன் என்ற தகவல் வந்து கொண்டிருந்த நேரத்திலே நாம் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மிக தாமதமாக அதற்காகத்தான் அவர் அந்த வாழ்த்து செய்தியை அனுப்பியிருந்தார். ஆனாலும் எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை உண்டு, இந்த விழா முடிவதற்குள் எங்கேயாவது ஒரு சிறிது நேரமாக வந்து விடுவார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. 1964ஆம் ஆண்டு நான் என்னுடைய அந்த தொடர வேண்டிய அந்த முன்னுரைக்கு வருகிறேன். 1964ஆம் ஆண்டு சென்னை கண்ணியத்திற்குரிய ஆயுத மில்லத்தவர்கள் அவர்கள் ஒரு சுதந்திர போராட்ட வீரராக அவர்கள் மகாத்மாவின் ஒத்துழையாமை இயக்கம் அந்த தீர்மானம் 1920 கவுஹாட்டியில் நிறைவேற்றப்பட்ட பொழுது தன்னுடைய இறுதி ஆண்டு பரீட்சையை கிறித்துவ கல்லூரியில் எழுதாமல் அவர்கள் வெளியேறி முழுவதுமாக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். அதற்கு பிறகு அன்றைக்கு மிகப்பெரிய தொழிலதிபராகவும் பிற்காலங்களில் இந்தியாவினுடைய வர்த்தகத்தை வட்டமேஜை மாநாட்டில்
2 முறை ரெப்ரசன்ட் செய்தவரும் மகாத்மா காந்தியுடன் மிக நட்பு கொண்டிருந்தவருமான ஜமால் முகமது சாஹிப் அவர்களுடன் அவருக்கு வள்ளல் ஜமால் முகமது சாஹிப் அவர்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டு அந்த நிறுவனத்தில் சேர்ந்து அதில் ஒரு பார்ட்னராகவும் சிறிது காலத்திலே அவர் அதில் விளங்கி அவர்களுடைய தம்பியினுடைய மகள், அதைத்தான் அமைச்சர் குறிப்பிட்டார், ஆடுதுறை ஜமால் முகமது சாஹிப் அப்துல்லா சாஹிப் அவர்களுடைய மகளாரை திருமணம் செய்து கொண்டார்கள். அங்கு அந்த சுதந்திர போராட்ட காலத்திலே ஜமால் முகமது சாஹிபுடைய ஒரு பங்களிப்பு இல்லாத ஒரு போராட்டம் இங்கு தமிழகத்தில் மட்டுமல்ல, தென்னிந்தியாவினுடைய இந்த 4-5 மாநிலங்களில் எங்கும் இருந்ததில்லை. அவரை தொடர்ந்து, அதாவது கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்களுக்கு ஒரு அரசியல் வழிகாட்டி என்று யாரையாவது குறிப்பிட வேண்டும் என்றால் அது நம்முடைய பெரிய பாட்டனார் ஜமால் முகமது சாஹிப் அவர்களை தான் குறிப்பிட வேண்டும். அவர்களுடைய பேரனார், கொள்ளு பேரனார், என்னுடைய அருமை தம்பி ஜமால் முகமது சாஹிப் அவர்கள் இன்றைக்கு இங்கு வருகை தந்திருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அரசியல் நிர்ணய சபையில் அங்கு அதை தொடர்ந்து வரும் பொழுது 1946 சென்னை சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சென்னை ராஜதானியின் அந்த அசம்பிளியில எதிர்கட்சி தலைவராக அவர்கள் இருந்தார்கள். 1946 மிக இக்கட்டான அந்த காலகட்டத்திலே இந்தியா முழுவதும், நாடு முழுவதும் பல பிரச்சனைகள், வகுப்பு கலவரங்கள் எல்லாம் உருவாகி கொண்டிருந்த நேரத்திலே இந்த தென்பகுதி அமைதியாக இருந்ததற்கான காரணத்தை அரசியல் நிர்ணய சபையிலே அன்றைக்கு உறுப்பினராக இருந்து அன்றைக்கு சென்னை மாகாணத்தினுடைய பிரதமர், அதாவது முதலமைச்சரை பிரதமர் என்று கூறுவார்கள், ஆந்திர கேசரி ஸ்ரீ பிரகாசா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதோ அங்கு அமர்ந்திருக்கும் இந்த முகமது இஸ்மாயில் அவர்களுடைய செயல்பாட்டால் தென்னகமே அமைதி பூங்காவாக இருந்தது என்பது அரசியல் நிர்ணய ரெக்கார்டுகளில் பதிவாகி இருப்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அவர்கள் அதற்கு பிறகு 52 58 வரை ராஜ்யசபா உறுப்பினராகவும், அதற்கு முன்பு சுதந்திரத்துக்கு பிறகு அரசியல் நிர்ணய சபையிலே உறுப்பினராகவும் இருந்தார்கள். அந்த அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக இருக்கும்போது மிக முக்கியமான அந்த சட்டங்கள் இயற்றுவதில் அவர்களுடைய பங்கு மிக முக்கியமாக இருந்தது. ஆர்டிகல் 25, அதாவது மத உரிமை சட்டம், அந்த ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் ஆக்ட், அதற்கு பிறகு 30 ஆர்டிகல் 30, 29, 30 இவற்றில் அவர்களுடைய பங்கு மிக அதிகமாக இருந்தது. குறிப்பாக ஆர்டிகல் 30 சப்டிவிஷன் 1, அதாவது ரைட் டு எஸ்டாப்ளிஷ் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் என்று, அதாவது அந்த அரசியல் சாசனம் கொடுத்திருக்கின்ற அனுமதியில் மிக முக்கியமான பங்கு கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் இருக்கின்றது என்பதையும் இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். தமிழுக்கு மொழிக்கான விவாதம் வந்த பொழுது அங்கிருந்த உறுப்பினர்கள் இந்தி மொழியை எப்படியாகிலும் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். பலர் சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும் என்று இங்கு தென்னகத்தை சேர்ந்த கோயாங்கா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதிபர் போன்றவர்கள் எல்லாம் அங்கு அதற்காக வாதாடி கொண்டிருந்த பொழுது மிக அரும்பாடுபட்டு இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பேசுவதற்காக. ஆனால் அவர்களுடைய பேச்சு அன்றைக்கு அரசியல் நிர்ணய சபையினுடைய அந்த விவாதத்தையே திசை திருப்பி இந்தி மொழி தேசிய மொழியாக அங்கீகரிக்கப்படாமல் மாநில மொழிகள் எல்லாம் அனைத்தும் ஒருங்கிணைந்து அன்றைக்கு தேசிய மொழியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டதற்கு கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவருடைய விவாதம் காரணமாக இருந்தது. புதிய சில விதிகளை நிர்ணயித்து இந்த விதிகளின் அடிப்படையில் இப்போ பேசுங்கள் என்றால், ஏற்கனவே முடிவாகி இருந்த ஒரு முடிவை மாற்றி, தீர்மானத்தை மாற்றி விவாதம் மீண்டும் தொடங்கிய பொழுது காயிதே மில்லத் தன் உரிமைக்காக என்னை பேச அனுமதியுங்கள் என்று கேட்டு அவர்கள் கூறும் பொழுது அவர்கள் கூறினார்கள், இங்கு சில விதிகளை நிர்ணயித்திருக்கிறார்கள், அந்த விதிகளின் அடிப்படையில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் பழமையான மொழி, நம் நாட்டில் மட்டுமல்ல உலகிலேயே பழமையான மொழி, ஆட்சியாளர்கள் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்திய மொழி, இலக்கிய வளம் வாய்ந்த மொழி, அறிவியல் சார்ந்த மொழி, அதாவது இன்றும் வழக்கில் இருக்கின்ற மொழி. அந்த மொழி வந்தவொடனே மற்ற மொழியில் நிறைய அடிபட்டு போச்சு. இதெல்லாம் தகுதியுடைய ஒரே மொழி என்னுடைய தாய்மொழி தமிழ், நான் அதற்காக பெருமைப்படுகிறேன் என்று அரசியல் நிர்ணய சபையை வாதாடியதை
இன்றைக்கு ஆயிரம் மேடைகளில் அவர்கள் கூறியதை நினைவுபடுத்தி பேசி வருவதையும் நாம் காண்கின்றோம். அடுத்து 1900 நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இங்கே 1948 சென்னை மவுண்ட் ரோட்டில் ஒரு கல்லூரி இருந்தது. அதன் பெயர் முகமதன் கல்லூரி. அந்த கல்லூரி இந்த ஆர்காட் நவாப் குடும்பத்தாரால் அவர்கள் நிறுவப்பட்டு அது அவர்கள் பரிபாலனையில் இருந்து கொண்டிருந்தது. ஒரு விபரீத ஆசை அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களுக்கு ஏற்பட்டது. பொதுமக்களுடைய மனசாட்சியை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு இஸ்லாமிய கல்லூரியை அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த கல்லூரியை அவர்கள் எடுக்க முயற்சி செய்த பொழுது கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள் அதற்காக மிகவும் போராடினார்கள். அவர்களுடன் மிக வலிமையான உறுப்பினர்கள் இருந்தார்கள். பெரும் போராட்டம் நடந்தது. ஆனால் அப்பொழுது லட்சுமிசாமி முதலியார் அன்றைக்கு தென்னகத்தில் இருந்த ஒரே பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலராக துணைவேந்தராக இருந்த லட்சுமிசாமி முதலியார் அவர்கள் காயிதே மில்லத்தை அழைத்து, நீங்க உன்னால இதை நிப்பாட்ட முடியாது, நீ வேற எங்கெங்க கல்லூரிகள் ஆரம்பிக்க வேண்டுமோ நீங்க அங்க நிலத்தை அவர்களுக்கு அளிக்க சொல்லி அங்க ஒரு டெம்பரரி ஷெட் டவுன் போட்டு இப்போ ஆரம்பிக்க, எனக்கு இருக்கக்கூடிய சிறப்பு டிஸ்கிரிஷனரி பவரை வைத்து 3 ஆண்டுகள் உங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கிறோம், அதற்கு இடையில் பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் கட்டிவிடுங்கள் என்று கூறினார்கள். அதன் அடிப்படையில் 6 கல்லூரிகள் ஏறக்குறைய ஒரே ஆண்டில் அங்கு தோன்றின. அதற்கான அந்த வசூல் செய்வதற்காக அன்றைக்கு பர்மா மற்றும் மலையா, சிங்கப்பூர் உள்ளடக்கிய மலையா போன்ற நாடுகளுக்கு 3 குழு சென்றது. காயிதே மில்லத் அவர்களும் அவர்களுடைய மைத்துனர் ஜமால் முகமது சாஹிப் அவர்களுடைய மகனார் ஜமால் மொய்தீன் அவர்களும் MSA மஜீத் அன்றைக்கு கல்லூரி புதுக்கல்லூரியினுடைய முதல் செயலாளராக இருந்த MSA மஜீத் 3 அங்கு பயணம் செய்து அவர்கள் அந்த தொகை வசூல் செய்து கொண்டு வந்த தொகையின்படி இந்த கல்லூரிகளில் முக்கிய கட்டடங்கள் எல்லாம் எழுந்தன. இன்றைக்கும் புதுக்கல்லூரிக்கு சென்றால் எதில் பர்மா மலையா பிளாக் என்று ஒன்று இருக்கும், பெரிய பிளாக் இன்னைக்கு அதுதாங்க. ஜமால் முகமது கல்லூரியினுடைய ஹாஸ்டல், மிகப்பெரிய ஹாஸ்டல், 2000 மாணவர்களுக்கு மேல். அதுவும் பர்மா மலையா பிளாக், காஜாமியான் ஹாஸ்டல் என்று இருந்தாலும் அதில் தங்கி நானும் படித்திருக்கிறேன். ஃபெரூக் காலேஜுக்கு சென்றோம் என்றால் கேரளத்தில், அது சென்னை ராஜதானியில் இருந்தது, அங்கேயும் மெயின் பிளாக் பர்மா மலையா பிளாக். கர்னூலி உஸ்மானியா காலேஜுக்கும் கொடுத்தார்கள். அது கிட்டத்தட்ட 4 கல்லூரிகளுக்கு அந்த தொகை விநியோகிக்கப்பட்டு இன்றைக்கு பர்மனன்ட் அஃபிலியேஷனுடன் அந்த கல்லூரிகள் நடைபெற்று மிக முன்னேற்றம் நடைபெற்று வருவதை பார்க்கிறோம். அந்த நினைவின் ஒரு நன்றிக்காக அன்றைக்கு லட்சுமிசாமி முதலியார் தொடர்ந்து இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தேவையான உதவிகளை அவர் செய்து கொடுத்து கொண்டிருந்தார். அந்த நினைவின்படி நாம் நம்முடைய அரங்கத்திற்கு மிகப்பெரிய கான்வெகேஷன் சில மாதங்களுக்கு முன்பு நடத்தினோம். அந்த அரங்கத்தின் பெயர் லட்சுமிசாமி முதலியார் அரங்கம் என்று நாம் கூறினோம். அவர் பெயரில் ஒரு விழாவும் நாங்கள் நடத்துவதற்காக, நினைவு விழாவும் நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். 1972 காயிதே மில்லத் அவர்கள் காலமான பின்பு அன்றைக்கு முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைவரின் பெயரை எந்த கல்லூரிக்கு அந்த முகமடன் காலேஜ் என்ற பெயரை முந்தைய அரசு நீக்கி அதற்காக காயிதே மில்லத் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார்களோ. போராட்டம் என்றால் இன்னைக்கு நடத்துகிறாங்களே, அப்பப்போ இந்த கொடியை எடுத்துக்கொண்டு போய் ஏதோ முற்றுகை போராட்டம் என்று செய்துவிட்டு வந்து விடுவார்கள். அது இல்லை, அசம்பிளியிலும் மற்ற நீதி பரிபாலனை செய்யும் நிறுவனங்களும் மிக கடுமையான போராட்டத்தை காயிதே மில்லத்தும் அவர்கள் சார்ந்தவர்களும் நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் அவர்களுடைய பெயரை, காயிதே மில்லத்தினுடைய பெயரையே அந்த முன்னாள் முகமடன் காலேஜுக்கு, இந்த மவுண்ட் ரோடில் உள்ள கல்லூரிக்கு அவர்கள் வைத்த காரணத்தினால் இன்றைக்கு அது காயிதே மில்லத் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் என்று உருவாகி இருக்கின்றது. இந்த நடவடிக்கை அவர் பெயரில் ஒரு கல்லூரியை நிறுவ வேண்டும் என்ற சமூகத்தின் மனசாட்சியை தட்டி எழுப்பியது. ஒரு அரசே ஒரு கல்லூரி காயிதே மில்லத் பெயரில் வச்சிருக்கும் பொழுது இந்த சமுதாயம் என்ன தூங்கி கொண்டா இருக்கிறது? இத்தனை கல்லூரிகள் உருவாவதற்கும் காரணமாக இருந்த அவர் பெயரில் சமுதாயம் ஒன்றிணைந்து ஒரு கல்லூரியை ஆரம்பிக்க முடியாதா என்ற அந்த நோக்கம் வரும்போது அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் அப்பால், ஏன் மதங்களுக்கும் அப்பால் பல நல்லெண்ணம் கொண்டவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து உருவாக்கிய கல்லூரி தான் இன்றைக்கு நீங்கள் அமர்ந்திருக்கும் பொன்விழா கொண்டாடி இருக்கும் இந்த காயிதே மில்லத் கல்லூரி என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன்.
இந்த கல்லூரியினுடைய அறக்கட்டளை அன்றைக்கு பல உறுப்பினர்கள் இருந்தார்கள். அனக்கார் அப்துல் ஷுக்கூர் பெரிய செல்வம் அவருடைய மகனார், டி அப்துல் வாஹித் அவர்கள், கரீம் பிடி நிறுவனர் சத்தார் கான், பிறகு ரஹீம் டிரான்ஸ்போர்ட் பெரியகுளம் அவர் நிறுவனர், காஜா பிடி, எம்எஸ்டி பிடி திருவங்கிதாவோடு அதை சேர்ந்தவர்கள், அப்புறம் மணமுனா கனி அது குடும்பத்தை சேர்ந்த சையத் முகமது, அப்புறம் ஈரோட்டிலிருந்து ஈரோட்டு முதலாளி அவர்கள், அவருடைய மகனார் கே எஸ் அலாவுத்தீன், அவர்களுடைய மைத்துனர் கே கே அப்துல் சமத் சாஹிப் போன்ற பல PS நசீருதீன் சாஹிப், அப்துல்லா ஆண்டியோர்லாம் ஒன்றிணைந்து அப்துல் வஹாப் ஜானி சாஹிப் MLC அவர் தலைமையில் ஒரு ட்ரஸ்ட் அமைத்து 1975 அங்கே ஒரு கல்லூரியை, அதாவது ஒரு வாடகை கட்டிடத்தில், இன்னும் மீனம்பாக்கத்தில் அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் இப்போ தான் அதை இடித்தாங்க, அந்த கட்டிடத்தில் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 150-200 மாணவர்களுடன் அதை அந்த கல்லூரி அங்கே ஆரம்பித்த பிறகு அந்த விழா ஆரம்பித்தது நம்முடைய அருமை அன்றைய முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கோரிக்கையை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வாடகை கட்டிடத்தெல்லாம் ஆரம்பிக்கிறோம், இது வேற எங்களுக்கு நிலம் தேவைப்படுகிறது, அது அரசே கொடுத்தீர்கள் என்றால் அது சிறப்பாக இருக்கும் என்று கூறிய பொழுது இந்த நன்மங்கலம் காப்பு காட்டினுடைய இந்த வடக்கு பகுதி ஒரு 2 வாரத்திலே ஒரு ஜியோ 18 வருகிறது. 40 ஏக்கர் அவர் இந்த காப்பு காட்டினுடைய நிலத்தை ஹாய்தே மில்லத் கல்லூரிக்கு அந்த அறக்கட்டளைக்கு சிறப்பு விதிகளின் அடிப்படையில் அவர் அன்றைக்கு வழங்கினார். ஆனால் அது வழங்கிய பொழுது செய்ய வேண்டிய அந்த அரசு அதிகாரிகள் அதை டீரிசர்வ் பண்ணோம், காப்புக்காட்டுலேருந்து விலக்கல் கொடுத்து ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டிய அந்த கடமையை அவர்கள் அன்றைக்கு செய்யவில்லை. அதாவது காப்புக்காட்டு விலக்கல் கிடைக்கலன்னா நீங்கள் நான் ஃபார்மர்ஸ் வனத்தை தவிர வேறு எந்த பயன்பாட்டுக்கும் பயன்படுத்த முடியாது. இந்த கல்லூரிக்கு கொடுத்தால் கூட கல்லூரிக்கு பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இது. அன்றைக்கு அந்த நிலம் கொடுக்கப்பட்ட நேரத்தில் அதுக்கு வாதாடி கொண்டிருந்த சிறு நாட்களிலேயே கலைஞருடைய அரசு அவசர நிலை காலமாக இருந்ததனால் டிஸ்மிஸ் செய்யப்பட்டு விட்டது. அதை தொடர முடியவில்லை. பிற்காலத்தில் வந்த இந்த அவசர நிலை ஆட்சியும் அதற்கு பிறகு வந்த ஆட்சிகள் நான் பெயர் கூற விரும்பவில்லை, பல யாருமே இதுக்கு அந்த வாங்குவதற்கு ஒத்துழைக்கவில்லை. பிறகு மாநிலத்திலிருந்து மத்திய அரசுக்கு அந்த உரிமைகள் சென்ற பொழுது அந்த நிர்வாகத்தை சட்ட ரீதியாக கல்லூரியினுடைய நிர்வாகத்தை நாங்கள் எடுக்கும் பொழுது 2000 ஆண்டு கலைஞரை பார்த்து கூறினோம், நீங்கள் கொடுத்த நிலம் இன்னும் கைக்கு வந்து சேரல, இன்னும் அது பெண்டிங்லேயே இருக்குன்னு சொல்லும்போது பழனிசாமி என்ற IAS ஆஃபீஸரை அழைத்து உடனடியாக அதுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொடுங்கள் என்று கூறினார். ஆனால் அந்த IAS ஆஃபீஸர் முயற்சி எடுப்பதற்கு முன்பாக உச்ச நீதிமன்ற ஒரு தீர்ப்பு வந்தது. அதாவது மாநில அரசு மட்டுமல்ல, மத்திய அரசு மட்டும், இவர்கள் யாருமே அந்த டீரிசர்வ் பண்ணுவதற்கு உரிமை இல்லை, உச்ச நீதிமன்றம் மட்டும்தான் செய்யும் அப்படின்று வந்ததனால் எங்களுக்கு இன்டர்லோகேட்டரி பெட்டிஷன் போட்டு நீங்கள் அதற்கான உரிமையை வாங்குங்கள் என்று அவரே கடிதம் எழுதினார். பிறகு நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை அணுகி ஒரு ஆணை பிறப்பித்த பொழுது அவர்களுடைய ஆட்சி இல்லை கலைஞருக்கு. அந்த முன்பு அமைச்சர் கூறியபடி மாற்று அரசு வந்தது. எங்களுக்கு அது கிட்டத்தட்ட 9 மாதம் அந்த உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று ஒரு நல்ல ஆர்டரை நாங்கள் வாங்கியிருந்தோம். ஆனால் அதை நிறைவேற்றாமல் இருக்கும் பொழுது அன்றைக்கு செயலாளராக இருந்த வன செயலாளர் இறையன்பு அவர்களிடம் சென்று கூறினோம், நீங்கள் 3 மாதத்தில் செய்ய சொல்லி ஆர்டர் இருக்கு, 9 மாதம் ஆகிவிட்டது, இப்போ நாங்கள் கண்டெம்ட் தான் போட வேண்டி இருக்கும் என்று சொல்லும் பொழுது முதலமைச்சரை போய் பாருங்கள், அவர்கள் அதை ஹோல்ட் பண்ணிக்கிறார். அவர்கள் போகும்போது இது பூரா பொலிட்டிக்கல் மியாக்கான், அது 100% பொலிட்டிக்கல் இஷ்யூ, அதனால எனக்கு ஐ நோ ஹவு டு ஹேண்டில் இட், யூ லீவ் இட் டு மீ என்றார்கள். நாங்கள் இங்கே மூச்சு விடுவதற்கு முன்பாக எங்களுக்கு ஒரு அரசாணை வந்தது, அந்த பயன்படுத்தாமல் இருந்த 30 ஏக்கர் நிலத்தை 29.33 அந்த ஏக்கர் நிலத்தை அரசு கையகப்படுத்தி விட்டது என்று. கையகப்படுத்துவதற்கும் விதிகள் இருக்கிறது, அதையெல்லாம் தாண்டி இது கையகப்படுத்தி விட்டது என்று அங்கே அரசாணை வந்தது. சரி, அதை எதிர்த்து நாம் போராடினோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை என்னென்றால், அந்த நிலம் இப்பொழுது பல ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு இப்போ ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் கிடைச்சிருக்கு. அந்த 10 ஏக்கருக்கு அந்த உரிமத்தை இந்த கல்லூரி அந்த நிர்வாகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று வந்ததை நிறைவு செய்ய வேண்டும் என்று கூறிய பொழுது திரும்பவும் அது சில காரணங்களால் தாமதப்படுத்தி கொண்டு இருந்த பொழுது நாங்கள் இங்கே நீதிமன்றத்தை அடைந்தோம். இப்போ நீதியரசர் அழகான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார், ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்திருக்கிறார்.
இந்த ஆர்டர் தான் இந்த கல்லூரியுடைய 10 ஏக்கர் நிலத்திற்கான உரிமம். இந்த ஆர்டர் தான் இதற்குரிய பட்டா. அதை கட்டுவதற்கு 50 ஆண்டுகளும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரி வளர்ச்சி அடையாமல் இருப்பதற்கு இந்த அரசியல் காரணமாக இருந்திருக்கிறது. ஆகவே நீதிமன்றம் இந்த ஆணை தான் அவர் கொடுக்கிறது. சிஎம்டியையும் சேர்த்து ஃபைனல் ஆர்டர் அவர்களையும் பார்ட்டியை சேர்ந்து கொடுப்போம். இந்த டிராயிங்ஸ் என்னென்ன கட்டணுமோ நீங்கள் கொடுங்க. அந்த ஆணை சிஎம்டியுடைய அப்ரூவலாகவும் இருக்கும். அதை வைத்து நீங்கள் கல்லூரியை முன்னேற்றுங்கள் என்று அந்த இன்டரிம் ஆர்டரில் கூறியிருக்கிறது. இன்னும் அந்த ஃபைனல் ஆர்டருக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். அது வந்துச்சுன்னு சொன்னால் ஏறக்குறைய 1,80,000 சதுர அடி இங்கு கட்டுவதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அருமை நண்பர்கள் இங்கு மேடையில் வீட்டிற்கும் முகமது அலி மிக பிரபல இந்த ரியல் எஸ்டேட் சவுத் இந்தியா ஷெல்டர்ஸ் உடைய அதிபர் மற்றும் பல நண்பர்கள் இங்கு வந்து சென்றவர்கள், அவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லை. இத்தனை கல்லூரிகள் ஆரம்பிப்பதற்காக காரணமாக இருந்தவர்கள், அவர்கள் பெயரில் கல்லூரிகள் அந்த அவர்கள் சொந்த பெயரில் உள்ள கல்லூரி கட்டுவதற்கு ஒன்றும் நாங்கள் யாரிடத்திலும் சென்று கையெழுத்த வேண்டிய நிர்பந்தமே இல்லை என்ற அளவிற்கு அவர்களே முன் வந்து நாங்கள் கட்டி கொடுக்கிறோம் என்று கூறக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு உருவாகி இருப்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்தை நாம் ஆரம்பிக்கும் போது, அந்த கல்லூரி ஆரம்பித்த பொழுது நான் ஏற்கனவே கூறினேன், அப்துல் வஹாப் ஜானி சாஹிப் தலைமையில் அந்த அறக்கட்டளை குழு அமைக்கப்பட்டு அப்துல் லத்தீப் சாஹிப், திருப்பூர் மொய்தீன் சாஹிப், KS அலாவுதீன் சாஹிப், KK அப்துல் சமத் சாஹிப், JM மியா கான் சாஹிப், AK ரிஃபாய் சாஹிப், PH நசூரின் சாஹிப், SJ சாதிக் பாஷா திமுகவுடைய அமைச்சர் K ராஜாராம் போன்றவர்கள், ஏன் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் கூட அன்றைக்கு உதவி இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இணைந்து, இன்னும் பலர் இணைந்து உருவாக்கியது தான் அந்த காகிதம் இல்லத் கல்லூரி. அன்றைக்கு தொடக்க காலத்தில் அந்த நிலவிய அரசியல் போட்டிகளால் அன்றைக்கு முஸ்லீம் லீக் உள்ளே அரசியல் போட்டிகள் நடந்து கொண்டு இருந்தன. ஒரு குழு கமிட்டியிலலாம் இருக்காங்க, இன்னொரு குழு வெளியில் இருக்கிறது. அந்த கல்லூரி நிர்வாகம் சற்று தடுமாற்றத்தை சந்தித்தது. 2000 ஆண்டில் தற்போதைய நிர்வாகம் சட்டபூர்வமாக பொறுப்பேற்று கல்லூரியை வாட்டி வதைத்து கொண்டிருந்த பல சிக்கல்களை படிப்படியாக தீர்த்தது. குறைந்த இடவசதி மற்றும் வளங்களை கொண்டே தத்தளித்து கொண்டிருந்த இந்த கல்லூரியை மீட்டெடுத்து மாணவர் சேர்க்கையை உயர்த்தி அனைத்து துறைகளிலும், படிப்பு மட்டும் இல்லாமல் மற்ற NSS NCC போன்ற சில செயல்பாடுகளில் எல்லாம் கல்லூரியை மிக உயர்த்தி இருக்கின்றோம். உதாரணமாக இன்றைக்கு 10,000 மாணவர்கள் படிக்கக்கூடிய நம் சமுதாய கல்லூரிகள் இருக்கின்றன. பல ஆண்டுகளாக ஒரு கோல்டு மெடல் வாங்குறதுக்கு கூட அங்கே தகுதியானவர்கள் இல்லை. ஆனால் இங்கே குறைந்த மாணவர்கள் 1800 2000 அதற்கு மேல் எங்களால் சேர்க்க முடியவில்லை. இடவசதி இல்லை, கட்டுவதற்கு அனுமதியும் இல்லை. அந்த காலகட்டத்திலே 2 to 4 கோல்டு மெடலிஸ்டுகளை வருடா வருடம் இந்த கல்லூரி மாணவர்கள் இன்றைக்கு பெற்றுக் கொடுக்கிறார்கள் என்பதையும் இதை நான் கூற விரும்புகின்றேன். 92% மாணவர்கள் மிக அந்த லோ இன்கம் குரூப்பில் இருந்து வருபவர்கள். அந்த அரசு நிர்ணயித்து இருக்கின்ற அந்த ஃபீஸ் முன்பு 700 சில்வான இருந்தது, அடுத்து 803 ஆச்சு, இன்னைக்கு 1024. அந்த ஷிஃப்ட் ஒன்ல இந்த ஃபீஸ் மட்டும்தான் இந்த கல்லூரி தொடர்ந்து இங்கே வாங்கி கொண்டிருக்கிறது. கல்வி அமைச்சர் கூட சென்று விட்டார். இங்கே அருகில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகள் 3 கல்லூரிகள் வந்திருக்கின்றன. அந்த கல்லூரிகள் கூட 2000-3000 ரூபாய் வாங்குகிறார்கள். பிரைவேட் காலேஜ் பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. அது இத்தகைய நிலையில் கூட நாங்கள் ஃபீஸை உயர்த்தாமல் அந்த ஃபீஸையே வாங்கி, ஏன் தமிழ்நாட்டிலேயே மிக குறைந்த அளவு ஃபீஸ் வாங்கக்கூடிய கல்லூரியாக இந்த கல்லூரி இருக்கின்றது என்பதுமே நான் பெருமையாக கூற முடியும். கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். சட்டத்தை அவர்கள் ஒரு துரும்பளவு கூட அவங்க மீறினது கிடையாது. அவங்க ஏதாவது சாலை அனுமதிக்காத இடத்திலும் கிடக்க மாட்டாங்க. இருப்பு பாதை அனுமதிக்கவில்லை, அங்கே இருப்பு பாதை கடப்பது குற்றம், அதை கூட கிடக்க மாட்டாங்க. எங்களையும் கடக்க விட்டதில்லை. பல நிகழ்வுகளில் நான் சொல்ல முடியும் எப்படி சட்டத்தை அவர்கள் அனுசரித்தார்கள் என்று. நாங்களும் வாழ்க்கையில் பார்த்துருக்கோம். ஒரு சிறிய துரும்பளவு கூட அவங்க மீறினது கிடையாது. நம்ம அவசரத்துக்கு இதோட மீறி இருக்கலாம், ஆனால் அவர்கள் மீறினது கிடையாது. இங்கே நடந்த கூட்டங்களில் நான் கூறுவேன், சில பேர் சில விதமான அள்ளி விடுவார்கள் காகிதம் இல்லத்தை பற்றி. நான் கூறுவேன், அவர்கள் ஒரு சிறு அளவுக்கு ஈவன் ஒரு
துரும்பளவிற்கு அவர்கள் சட்டத்தை மீறி இருந்தார்கள் என்றால் அதை நிரூபியுங்கள். இந்த கல்லூரி முதற்கொண்டு அவர்கள் பெயர் இருக்கக்கூடிய அனைத்து நினைவு சின்னங்களில் இருந்தும் அவர்கள் பெயரை நாங்களே நீக்க ஏற்பாடு செய்கிறோம் என்று நான் ஒரு சவாலாகவே அதை ஒவ்வொரு முறையும் கூறுவேன். இன்றைக்கும் அதை சவாலாக இங்கு கூற விரும்புகின்றேன். அவர்கள் கொடுத்த அந்த அறிவுரைகளின் அடிப்படையிலே இந்த கல்லூரியும் சட்டத்திற்கு உட்பட்டு முழுமையாக செயல்பட்டு கொண்டு இருப்பதையும் இந்த நேரத்திலே கூற விரும்புகின்றேன். கல்லூரியுடைய நிர்வாகம் நாங்கள் எடுத்த பிறகு ஜமால் அவருடைய மைத்துனா ஜமால் மொய்தீன் பாப்பா தலைவராகவும் அவரை தொடர்ந்து அவங்க 8 வருஷம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பான உதவி செஞ்சாங்க. அதுக்கு பிறகு அட்வொகேட் முகமது சாலி அவர்கள் 8 வருடம் இருந்தார்கள். அப்புறம் ஹாஜி சாஹிப் அவர்கள் தலைமை ஹாஜி இப்போ சமீபத்தில் காலமானவர், அவங்க ஒரு 9 ஆண்டுகள் அதனுடைய தலைவராக இருந்தார்கள். இடையில் ஒரு சிறிய காலத்திற்கு அவங்க பாப்பாவுடைய மகனார் ஜமால் முகமது அப்துல்லா அவர்கள் ஒரு இன்டரிம் பிரசிடென்ட்டாக ஒரு 4.5 மாதம் இருந்தார்கள். தற்பொழுது கல்லூரியினுடைய தலைவராக ஈரோடு முதலாளியினுடைய வாரிசு அந்த KS அலாவுதீன் சாஹிப் அவர்களுடைய மகனார் முகமது அலி சாஹிப் அவர்கள் இன்றைக்கு கடந்த பொதுக்குழுவில் தேர்வாகி இன்றைக்கு அவர்கள் தலைவராக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அலாவுதீன் சாஹிப் அவர்களும் இந்த கல்லூரி இன்றைக்கு நான் எடுத்த முயற்சிகள் என்றால் ஒரு புறம் என்னுடைய சொந்த கேரியர் அனைத்தையும் நான் இழந்துவிட்டு இதற்கு ஈடுபட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அவர்கள் கொடுத்த அந்த அட்வைஸ் இன்றைக்கு இந்த கல்லூரி உருவாவதற்கு மிகவும் முக்கியமான காரணமாக இருந்தது. அதை கௌரவிக்கும் விதத்திலே முகமது அலி சாஹிப்பை இந்த கல்லூரி நிர்வாகம் அவர்கள் தலைவராக அவர்களை தேர்வாகி இருந்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே கூறி இந்த அருமையான கூட்டத்திற்கு பொறுமையாக நீங்கள் அமர்ந்து இந்த விழாவை சிறப்பாக்கியதற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு முன்பாக நம்முடைய இயக்குனர் SM ஹிதாயத்துல்லா சம்பத்தியிடமிருந்து பாராட்டு மாலை கிடைக்கிறது என்பது மிக மிக சிறப்பானது. அதற்காக அவருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். SM ஹிதாயத்துல்லா சாஹிப் அவர்களையும் இந்த மேடையிலே கௌரவிக்க நினைத்திருந்தோம். சமீபத்தில் இந்த முரசொலியை அறக்கட்டளையின் சார்பாக அளிக்கப்பட்ட காமராஜர் விருதை அவர் பெற்றிருக்கிறார். நம்முடைய முதல்வர் அவர்கள் கைகளால் அந்த விருதை பெற்றிருக்கிறார். அது இவர் ஒரு சிறந்த ஒரு சமுதாய ஊழியர், தனக்கென்று ஒரு பாதையை வகுத்து கொண்டு இன்றைக்கு சுற்றி சுழந்து பணி செய்து கொண்டிருக்கிறார். அவரை இப்பொழுது சில அவசர காரணங்களால் வெளியேறிவிட்டார். ஆனால் அவருக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நம் பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.